வணக்கம். என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பல மாதங்களாக EPS 95 இதனுடைய உயர்ந்தபட்ச பென்ஷன் EPS 95ல் சுப்ரீம் கோர்ட்டில் 4/11/2022 பல வருட போராட்டங்களுக்கு பிறகு உயர்நீதிமன்ற தீர்ப்புகளை ஒருங்கிணைத்து நம்மளுடைய உச்சநீதிமன்ற 3 அமர்வுகள் சேர்ந்து கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. அந்த தீர்ப்பு நமக்கு சாதகமாக அமைந்ததா அல்லது பாதகமாக அமைந்ததா தெரியவில்லை. பல நாட்களுக்கு பிறகு இந்த காணொளியை நான் போடுவதனுடைய காரணம், எனக்கு சில கேள்விகள் இருக்கின்றன. இந்த கேள்விகள் மக்கள் மனதிலேயும் இருக்கின்றது என்பது எனக்கு தெரியும். அப்படி என்னங்க பெருசாக கேள்வி கேட்குறீங்க அப்படிங்கிறீங்களா? கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோங்க. கிட்டத்தட்ட 4/11/22 நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் ஒரு 1.5 மாதம், இதில் ஒரு 12, 13, இப்போ ஒரு 2-3 மாதம் ஆகிப்போச்சு. 15 மாதம் முடிந்து விட்டது. இந்த உச்சநீதிமன்ற வழக்கு எதற்காக போடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ், நம்மளுடைய EPS 95ல் சேர்ந்தவங்க, FPS வேண்டாம், ஃபேமிலி பென்ஷன் வேண்டாம், EPS 95ல் எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷனை 8.33% அந்த சீலிங்க்கு மேலேயும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற சர்க்குலர் கொடுக்காத சில கம்பெனிகள், எக்ஸம்ப்டட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் 12% டிடக்ஷன் வச்சு பணத்தை எங்கள் கையிலேயே திருப்பி கொடுக்குற மாதிரி கம்பெனிஸ்லாம் சேர்ந்து போட்டு அதை வின் பண்ணுறதுக்காக வாங்கின அந்த ஒரு அருமையான ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஜட்ஜ்மெண்ட்டை இன்னி வரைக்கும் EPS 95 EPFO உயரதிகாரிகள் எப்படி விளையாடிக்கிட்டு இருக்காங்க? என்னுடைய கேள்விகள் சிம்பிள். 29/12/2022 ஒரு சர்க்குலர் கொடுத்தாங்க. கரெக்டாக 3 நாள் முடியறதுக்கு முன்னாடியே சர்க்குலர் கொடுத்தாங்க. எங்களுக்கு ஃபினான்ஸ் பத்தலை, எங்களுடைய ஃபினான்ஷியல் க்ரன்ச்சில் நாங்கள் அப்படியே திருவோடு ஏந்தி பிச்சை எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிலைமையில் போயிட்டு அவங்களா ஒரு சர்க்குலர் ஒன்று போட்டாங்க. EPFOங்கிறது an organization working under Ministry of Labor, Ministry of Finance கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம். உச்சநீதிமன்றம்ங்கிறது மக்களுக்காக, வழக்காடு மன்றங்கள், நீதிமன்றங்கள் மக்களுக்காக உருவாக்கப்பட்டதை ஒழிய Constitution of the India says that it is only meant for the public. மனிதர்களுக்கு இன்னும் நியாயங்களும் தர்மங்களும் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையின் பேரில் இன்னி வரைக்கும் நடந்துட்டு இருக்கோம். தயவு செய்து இந்த காணொளியை மேக்சிமம் பகிருங்க. காசுக்காகவோ பணத்துக்காகவோ வீடியோ போடுற ஆள் இந்த சர்வோ ஸ்ரீனிவாசன் கிடையாது. முதல் கேள்வி, 2014 இவங்க போட்ட சர்க்குலர், அவங்க அந்த குப்தா கேஸில் கட் ஆஃப் டேட்டுன்னு ஒரு டேட்டை வச்சுட்டு அந்த கட் ஆஃப் டேட்டில் வரும்போது ஒரு ஃபார்முலா சொன்னாங்க. என்ன ஃபார்முலா சொன்னாங்க? 12 மாத ஆவரேஜுங்கிறது எங்களால் கொடுக்க முடியாது. இந்த கட் ஆஃப் டேட் 1/9/2014, இதுக்கு முன்னாடி நீங்கள் பணம் கட்டியிருந்த ப்ரூஃபோ இல்லை அதை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருந்த ப்ரூஃபோ எதையாவது கொடுத்தா தான் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் எக்ஸ்டென்ஷன், அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் எக்ஸ்டென்ஷன், அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் எக்ஸ்டென்ஷன். அப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன மரியாதை? ஒரு சாதாரண குடிமகன் ஏதோ ஒரு தவறுதலாக நீதித்துறையை வம்புக்கு இழுத்து விட்டால், பேசிவிட்டால், நீதி அரசர்களை பேசிவிட்டால், அது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்னு சொல்லி உள்ள கொண்டே தள்ளி வைக்கிற இந்த நீதிமன்ற வழக்காடு மன்றங்கள் கிட்டத்தட்ட 16 மாதமாக அவர்கள் கொடுத்த தீர்ப்பை இன்னி வரைக்கும் மதிக்காமல் இருக்காங்களே இந்த EPFO. அவங்கள என்ன சொல்லி கேட்கறது? இது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் கிடையாதா? அவங்களா திடீர்னு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்முலாவை 2014க்கு முன்னாடி இருந்தவங்களுக்கெல்லாம் 12 மாத ஆவரேஜும், 2014க்கு அப்புறம் ரிட்டையர் ஆனவங்களுக்கெல்லாம் 60 மாதம் ஆவரேஜுன்னு சொன்னதை இப்போ புதுசாக ஒரு ஃபார்முலாவை கொண்டு வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக PPOன்னு போட்டு பெரிய மீட்டிங்லாம் போட்டு பெங்களூர்லேயும் அங்கேயும் இங்கேயும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் சந்தோஷமாக வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க அந்த காசை. அப்போ எதுக்காக நாங்கள் வழக்காடு மன்றத்துக்கு போனோம்? இந்த சீனியர் சிட்டிசன்ஸ், வயதில் மூத்தவர்கள்,
நமக்கு பணம் மாதம் வரும் என்ற நம்பிக்கையில் முதல்ல இருந்த 12 மாத ஆவரேஜுங்கிற ஒரு ஃபார்முலாவை 60 மாத ஆவரேஜ் பண்ணதுக்கப்புறம் நிறையா பேர் இப்போ இருக்கக்கூடிய 2014 அப்புறம் ரிட்டையர் ஆனவங்க கூட நம்பி போடலான்னு 30-40 லட்சம் வச்சிருக்கும் போது ஸ்ட்ரெயிட்டவே இப்போ ஒரு ஃபார்முலா, என்ன ஃபார்முலா, அதுக்கு ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. இப்போ லேட்டஸ்டாக என்ன சர்க்குலர் கொடுக்குறாங்க, 2014க்குள்ள மேக்சிமம் சேலரி என்னவோ ஆகஸ்ட்ல மாசத்துல தான் மேக்சிமம் சேலரி இருக்க முடியும். அதுக்கப்புறம் 60 மாத ஆவரேஜ், இது ரெண்டுக்குள்ள எது லீஸ்டா இருக்கோ அதை எடுத்து மல்டிப்ளைட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் ரெக்கனபிள் சர்வீஸ் டிவைடட் பை 70 போடுவேன்னு சொல்றாங்களே. இதை சொல்றத இந்த ஃபார்முலாவை இவங்க இப்படி பண்ண போறாங்க, இவங்க யூனிலேட்டரலா பண்ணுவாங்க, உச்சநீதிமன்றத்தை மதிக்க மாட்டாங்க இபிஎஃப்ஓ அப்படின்னு இருந்தா எதுக்காக நம்ம எல்லாம் கோர்ட்டுக்கு போனோம்? கோர்ட்டுன்னு ஒன்று தேவையா? வழக்காடு மன்றம்னு ஒன்று தேவையா? அதை வழக்கறிஞர்கள் வாதாட வேண்டிய அவசியம் என்ன? உச்சநீதிமன்றம் என்று ஒன்று எதற்காக இருக்கிறது? இவங்க சொல்றதெல்லாம் கவர்மெண்ட் சொல்றதை தான் கேட்கணும். ஈவன் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட், ஒன்றிய அரசு அப்படிங்கிறாங்க, இல்லை மத்திய அரசுங்கிறாங்க. அவர் எங்கெங்கயோ போறாரு. இப்போ ஆச்சு எலெக்ஷன் வரப்போகுது, அவங்களுக்கு அந்த எலெக்ஷன்ல ஓட்டு வேணும், அவ்வளோதான். இந்த ஓட்டு அவங்க தவறுதலான ஒரு கணக்கு சொல்றாங்க. 18 லட்சம் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு இந்த EPS 95 எங்களுக்கு ஓட்டு போடலைன்னா நாங்கள் அப்படியும் ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு ஒரு கட்சிகள் இருப்பாங்க. எப்படி ஜெயிப்பீங்க? 18 லட்சம் ஜனங்க இருந்தாங்கன்னா ஒரு வீட்லேயும் 4 ஓட்டுன்னு வச்சா கூட அப்போ எவ்வளவாச்சு? 18 × 4 போடுங்க, 72 லட்சம் ஆச்சு. நீங்க சொல்ற 55-60% 130 கோடியில 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்கன்னு எடுத்தீங்கன்னா 60-70 கோடி தான். அந்த 60-70 கோடியில கண்டிப்பாக ஒரு 50% ஓட்டு தான் விழுது அப்படின்னு சொன்னா 30-35 கோடி தான் ஓட்டு போடுறாங்க. அதுல 1 கோடி 2 கோடி ஓட்டு சீனியர் சிட்டிசன்ஸ், அவங்களை சார்ந்தவங்க, அவங்களுடைய அப்பா அம்மா, அவங்களுடைய குழந்தைங்க எல்லாரும் எப்படி ஓட்டு போடுவாங்க? வயதானவர்கள், இவர்களால் ஸ்ட்ரைக் ஒன்றும் பண்ண முடியாது, எதுவும் செய்ய முடியாது, போட்டதை வாங்கிட்டு போற பிச்சைக்கார பசங்க அப்படின்னு தானே இந்த அரசியல்வாதிங்க நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க சொல்றதை தான் இந்த நீதிமன்றங்கள் கேட்குது. இப்ப நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை 15 மாதமாக செய்யவில்லை என்று சொன்னால் அது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் இல்லையா? மக்களுக்கு இது புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரியல. இப்ப ஒரு நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு அவங்க மதிக்கவே இல்லை, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அதுக்கு அடுத்தது அதை விட கூத்து என்னன்னா 15-16 மாசம் கழிச்சு புதுசா ஒரு ஃபார்முலாவை அவங்களே கிரியேட் பண்றாங்க. அந்த ஃபார்முலால 30-35% கம்மியா இருக்குன்னா இப்ப லேட்டஸ்டா இருக்கக்கூடியவங்களுக்கு யாருமே அதுல அப்ளை பண்ணா பணம் கிடைக்காது. அதை விட அவங்க தாராளமா NPSல போட்டுட்டு பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுக்காக தானே இவங்க அதை பண்றாங்க. அப்ப இவங்க இந்த மாதிரி வேலை பண்றாங்கன்னா மக்கள் எதுக்காக நாங்க நீதிமன்றங்களை நாடணும்? எதுக்காக வழக்கறிஞர்களுக்கு பணத்தை கொடுக்கணும்? வழக்கறிஞர்களுக்கு சேர்த்து தான் கேட்கிறேன், நீங்கெல்லாம் எதுக்காக எங்களை நம்ப வைக்கிறீங்க? Why are you making us to believe that there is a system, ஜுடிஷியரி சிஸ்டம் எங்களை காப்பாத்துங்கிற நம்பிக்கை இந்த இந்திய சுதந்திர நாட்டில் இருக்கா? இல்ல, கண்டிப்பா இல்லை. மக்களை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் கையில் கொடுக்கப்படுகின்ற இந்த ஒத்தை ஓட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு காசு கொடுக்குறாங்க, காசு கொடுத்து ஓட்டு கேட்குறாங்க. ஓட்டு போடுவீங்களா? போடாதீங்க, தயவு செய்து ஓட்டே போடாதீங்க அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. ஒரு சிட்டிசனா என்னால் ஓட்டு போடாதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது நம்மளுடைய உரிமை, கொடுக்கணும். ஆனால் அந்த ஓட்டை எவ்வளவு கேவலமாக கீழ்த்தரமாக நம்மளை சித்தரிக்கிறாங்க. இதை கேட்கறதுக்கு நாதி கிடையாதா? நீதித்துறைக்கு அதிகாரம் கிடையாதா? நீதித்துறை உச்ச நீதிமன்றத்தை விட ஒரு உச்ச நீதிமன்ற அமர்வுகள் 3 நீதிபதிகள், ஒத்தர் இல்லைங்க, ஒரு தனிப்பட்ட மனிதர்ல 3 பேர் சேர்ந்து கொடுத்தது. அதுலயே அவங்க தவறுதலா ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. 19/2014 முன்னாடி பின்னாடிங்க. இப்போ முன்னாடி கொடுத்தது பின்னாடி கொடுத்தது எல்லாத்துக்கும் இவங்க ஃபார்முலாவை பென்ஷனை மாத்துவேன்னு சொன்னாங்கன்னா அது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் கிடையாதா? இம்ப்ளிமெண்ட்டே இன்னி வரைக்கும் பண்ணலைங்க. எம்ப்ளாயர்ஸ்க்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன்னு இப்போ மே 24 வரைக்கும் எக்ஸ்டென்ஷனை கொடுத்து வச்சிருக்காங்க. ஏற்கனவே கொடுத்த கம்பெனிஸில் 19/2014 முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்குலாம் யாருக்கு நீங்கள் டிமாண்ட் அனுப்பிச்சிருக்கீங்க? எங்கேயோ ஒரு இடத்துல 10 பேர் இந்த பக்கம் அந்த பக்கத்தில் உள்ள கம்பெனியில், தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட்டும் பெங்களூரில் ஒரு சில கம்பெனிகளும் கொடுத்துட்டு அதில் பெரிய IAS அதிகாரி வந்து கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிங்கன்னா இதை மக்கள் நம்பிடுவாங்களா? தயவு செய்து மக்களை நம்பாதீர்கள். நம்ம ஏமாற்றுகின்ற இந்த EPFO, நம்ம ஏமாற்றுகின்ற இந்த அரசாங்கம், நம்மளை ஏமாற்றுகின்ற இந்த வழக்காடு மன்றங்கள், நம்ம ஏமாற்றுகின்ற இந்த உச்ச நீதிமன்றங்கள்
இதுக்கெல்லாம் மரியாதை இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தா என்னுடைய இந்த கேள்விகளுக்கு பதில் என்ன? 4/11/2022 ஏன் இம்ப்ளிமெண்ட் இன்னி வரைக்கும் பண்ணல? அப்படி பண்ணினேன்னு இவங்க எதையாவது 1-2 சாக்கு கொடுத்தாங்கன்னா 18 லட்சம் பேர் பண்ணியிருக்கிறவங்களுக்கு ஏன் கொடுக்கல? அது என்ன 19/2014 முன்னாடி கிடையாது, பின்னாடி உள்ளவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றது ஏன்? இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் கிடையாதா? அது உச்சநீதிமன்றம் சொன்னா அதை மட்டும் சின்சியரா ஃபாலோ பண்ணுவாங்க, மற்றதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்களா? ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணல? இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு சொன்னா அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இல்லையா? உச்சநீதிமன்றம் why they are not impleading themselves, why they are not pulling the EPFO officials, what authority they have got? இப்போ அவங்களே இந்த ஃபார்முலாவை மாத்திக்கிறாங்கன்னு சொன்னா நான் எதுக்கு ஜுடிஷியரி சிஸ்டத்தை போய் ஃபாலோ பண்ணணும்? மக்களை தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கங்க. அதை விட இன்னொன்று கொடுமை என்னன்னா, இந்த மினிமம் பென்ஷன் 1000 ரூபாங்கிறது 3000 பண்ணுறேன் 7000 பண்ணுறேன்னு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் எல்லாம் பேசுகிறாங்க. கேரளாலேருந்து ஒருத்தர் பேசுகிறாரு, பெரிய சினிமா நடிகையை பற்றி ஹேமமாலினி போய் பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க? பேசி என்னங்க பிரயோஜனம்? பாராளுமன்றத்தில் உட்காந்து கதறி நீங்கள் பேசுனீங்கிறீங்களே, பேசினதுனால உங்களுக்கு பேரும் புகழும் தான் கிடைச்சதே ஒழிய இம்ப்ளிமெண்டேஷன் ஏதாவது மரியாதை இருந்துதா? ஒன்றும் கிடையாதே. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் கொடுத்த வழக்கை பற்றி எங்களை மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை. மக்களுக்கு நீதித்துறை பேரில் மதிப்பு குறைந்து போகிறது. உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பையே இன்னி வரைக்கும் EPFO மதிக்கவில்லை. அப்படியே சொன்ன உச்சநீதிமன்ற தீர்ப்பை இன்னி வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஃபார்முலாவை இஷ்டத்துக்கு மாற்றுறாங்க. இவங்க ஃபார்முலாவை திருப்பி மாற்றினால் மறுபடியும் நான் லிட்டிகேஷனா? நான் மறுபடியும் கோர்ட்டுக்கு போகணுமா? அப்போ எங்கள் வாழ்நாள் பூரா நாங்கள் நீதிமன்றத்தோடையே தான் போய் நின்றுட்டு இருக்கணும், போராடிட்டு இருக்கணும். அவங்களுக்கு இன்னொன்று நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க அரசியல்வாதிங்க. அவங்க நல்லா பேசுவாங்க, மீட்டிங்கில் நல்லா மைக்கை பிடிச்சிட்டு அழகாக பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்ல பாதாமும் பிஸ்தாமும் கிடைக்குது, பென்ஷன் கூட கிடைக்குது. ஒரு கவுன்சிலருக்கு பென்ஷன் கிடைக்குதுன்னா MLAக்கு கிடைக்குது, MPக்கு கிடைக்குது, மினிஸ்டருக்கு கிடைக்குது. என்ன வேணா வாய்ப்பிலேயே பேசுவாங்க. அவங்களெல்லாம் கண்டிக்கிறதுக்கு வாயே கிடையாது. ஆனால் சாதாரண ஒரு மனிதன் பேசினால் நீதித்துறையை பற்றி பேசக்கூடாதுங்கிறாங்க. நீதித்துறையை பற்றி தவறுதலாக பேசல. நீதித்துறையினுடைய பவர் என்ன, மக்களுடைய நம்பிக்கை என்ன, அந்த நம்பிக்கையை பற்றி யாராவது நினைச்சு பார்த்தாங்களா? இப்ப இன்னைக்கு டேட்ல இந்த புதிய ஃபார்முலா படி 2014 ஹையஸ்ட் சேலரி ஆகஸ்ட் சேலரியும் அதுக்கப்புறம் உள்ள 60 மாச சேலரியில எது லீஸ்டோ அதை எடுத்துப்பேன்னு சொன்னா 33% 34% உங்களுடைய பென்ஷன் குறைஞ்சு போகுதுன்னு சொன்னா எதுக்காக இவங்க 8.33% அந்த ஆக்சுவல் பேசிக்கை கொண்டே அவங்கள்ட்ட சரண்டர் பண்ணிட்டு தொங்கிட்டு இருப்பாங்க? அப்ப என்ன உங்களை ஓட விரட்டுறது தான் உங்களுடைய தொழிலா? இப்படி மக்கள் விரோத கொள்கையை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி நம்ம நம்பி ஓட்டு போடுறது? யாரை நம்பி நீங்க ஓட்டு போடுவீங்க? மக்களை தயவு செஞ்சு பாருங்க. மினிமம் பென்ஷன் ஒரு 1000 ரூபாயில கீரை வாங்க முடியுங்களா? ஒரு கட்டு கீரை 25 ரூபா, ஒரு வாழைக்காய் இன்னைக்கு 20 ரூபா. 1000 ரூபாயில மினிமம் பென்ஷன்ல யாராலங்க வாழ முடியும்? யார் கேள்வி கேட்கிறாங்க? கேள்வி கேட்கறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு? அப்படியே தைரியம் இருந்தா கூட உடனே கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், இவர் அதிகமாக பேசிவிட்டார், இவரை உள்ளே சிறையில் அடைத்து விடுங்கள், கடலூர் சிறையில் அடைத்து அவரை நன்றாக, எல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் மனசாட்சி உள்ள எந்த மனிதனும் நீதித்துறையை மதிப்பான். சர்வோ ஸ்ரீனிவாசனும் மதிக்கிறான். இந்த தகவல் மூலமாக என்னுடைய இந்த கேள்விகளுக்கு நீதிமன்றங்களும் நீதித்துறைகளும் நம்மளுடைய வழக்கறிஞர்களும் கண்டிப்பாக இதை எடுக்க வேண்டும், முன்னெடுக்க வேண்டும். இதை எடுத்து தயவு செய்து EPFO செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டி மக்களுக்கு நீதிமன்றத்தின் மேல் ஒரு நம்பிக்கையை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு பணிவான வேண்டுகோளின் அடிப்படையில் தான் இந்த காணொளியை பல மாதங்களுக்கு பிறகு நான் போடுகிறேன். இன்னி வரைக்கும் எனக்கு கூட அதுக்கு டிமாண்ட் வரல. கிட்டத்தட்ட 20-25 லட்சம் ரூபாயை நாங்கள் முடக்கி வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருக்கிறோம் நம்பிக்கையோடு. வரும் 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 என்று. எப்போ வரும்? எப்போது வரும்? என்ன வானிலை அறிக்கையா? நம்ம டிவியில் சொல்லுவாங்களே ஒருத்தர், ரமணா நந்தகுமார், யாரோ நந்தகுமார், அவங்களாம் சொல்லுவாங்களே இடியுடன் கூடிய மழை வரும், வராமலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க இஷ்டத்துக்கு ஃபார்முலாவை மாற்றுவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. உச்சநீதிமன்றத்தை மதிக்க மாட்டாங்க. திருப்பி உடனே இந்த உச்சநீதிமன்றத்துக்கு அகெயின்ஸ்டாக ஒரு கேரளாவில் ஒரு வழக்க போடுவாங்க. கேரளா இஸ் நோன் ஃபார் பெஸ்ட் ஃபார் இம்மீடியட். கொடுத்து என்ன பிரயோஜனம்? ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து என்ன பிரயோஜனம்? கேரளாவில் என்ன சொல்லுவாங்க? அட்லீஸ்ட் கேரளாவாவது ஆக்ஷன் எடுத்தாங்களே. என்ன அட்லீஸ்ட் கேரளாவாவது ஆக்ஷன் எடுத்தாங்களே? மற்ற ஸ்டேட்டில் இருக்கிறவங்க நமக்கெல்லாம் உப்பு போட்டே சாப்பிடலையா? நம்மலாம்
மானம், வெக்கம், சூடு, சொரணை எதுவுமே நமக்கெல்லாம் கிடையாதா? நம்மெல்லாம் எதுவுமே கேட்கக்கூடாதா? ஜனங்கள் எதுவுமே அதை பற்றி பேசக்கூடாதா? ஏன் பேசக்கூடாது? நீதிமன்றத்தின் பேரில் இருக்க நம்பிக்கையில் தானே நாங்கள் போய் உங்கள்கிட்ட போராடி 6 வருட காலம் போராடி உச்சநீதிமன்றத்தில் யார் மீனாட்சி அரோரா மாதிரி, கபில் சிபல் மாதிரி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் உட்கார்ந்து போராடி வாங்கி கொடுத்த ஒரு உயர்ந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டை இன்னி வரைக்கும் சரியான முறையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாத இபிஎஃப்ஓவை நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள்? ஒரு காணொலியில் எம்ப்ளாயர்ஸ் எல்லாம் தான் தவறு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியே நான் சொல்லியிருந்தேன். இப்போ எம்ப்ளாயர்ஸ் எல்லாம் கூட செய்யறதுக்கு, உதவி செய்யறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவங்களுடைய எம்ப்ளாயீஸ்க்கு உதவி பண்ணுறாங்க நிறையா கம்பெனிஸு. ஆனால் என்ன செய்தும் இபிஎஃப்ஓ நகராமல் தான் நினைப்பதையே செய்து கொண்டிருப்பேன் என்று இருக்கக்கூடிய சிஇஓ, சீஃப் கமிஷனர் ஆஃப் இபிஎஃப்ஓ இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இவ்வளோ பவர்ஸ் இருந்ததுன்னா மக்களாகிய நாம் எதற்காக நீதிமன்றத்தை நாட வேண்டும்? இதுதான் என்னுடைய கேள்வி. மக்களே, நீங்கள் இதை தயவு செய்து பகிருங்கள். இந்த 2024 தேர்தல் நிச்சயமாக நம்மை போன்ற சீனியர் சிட்டிசன்ஸ் டிசைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நமக்கு கிடைக்க வேண்டிய லெஜிட்டிமேட் பென்ஷனை கிடைக்க விடாமல் செய்த இபிஎஃப்ஓ, கிடைக்க விடாமல் செய்த எந்த அரசாங்கமும் எந்த நீதித்துறையும் நமக்கு இனி தேவையில்லை என்கின்ற நிலை வரக்கூடாது. நீதித்துறையின் மேல் நம்பிக்கை வைத்து நான் கேட்கிறேன். I have been repeatedly requesting the Supreme Court judges to implead this case and then ask for a notice immediately on seeing this particular post. They should immediately call for an immediate action. If they are doing this, then probably the public will have a faith on the system. Judiciary system is there in India, in the democratic country. If not, people will not have the faith even for the divorce. Husband and wife divorce, they will separate themselves. They will not go to the court and ask for any legal or legitimate divorce. Even if a property litigation is there, they will try to sort it out themselves. Why should they go to the court of law? Unnecessarily we believe in the system. Please, my dear brothers and sisters, just listen to my video and then just like that move on again. Please don't do that. தயவு செய்து இந்த காணொளியை பகிருங்கள். நமது பிரதம மந்திரி, இன்று வரை பிரதம மந்திரியாக இருக்கக்கூடிய மோடி அவர்கள், he should listen to this. Somebody should translate my voice and then it should reach to his ears. Then only he will understand what is the feelings of the senior citizens of this country. The senior citizens are, it is not 18 lakhs. It is more than 18 lakhs, 4 to 5 people in a house. That means more than 1 crore. That type of a voting system is very much in our hands. In this finger it is there. This will speak the volume of election in 2024. This will speak the volume of our judiciary system, constitution written by the great people 70 years, 75 years back. We should have the faith on the system. If that faith is getting totally demolished, is it not disgusting? Is it not disappointing? Is it not discouraging? Is it not demotivating us? Only the politicians, they think that they are only the supreme people. They talk so much in the open forum, but whereas they are forgetting about the public, they are forgetting about everything. This is absolutely வேர் ஆர் வி ஹெட்டிங் டு தெரியல. நம்ம எந்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் என்பது தெரியவில்லை. தயவு செய்து இந்த காணொளியை பகிருங்கள். காசிற்காகவோ பணத்திற்காகவோ இதில் அட்வர்டைஸ்மெண்ட் வருமோ அப்படின்னுலாம் கேட்கல. மக்களே பாருங்கள் என்னுடைய இந்த காணொளி. இதற்கு முன்பு நான் என்னுடைய சேனல் 2011 இருந்தபோது மினிமம் ஒரு 2000, 1500 பேர், 2000 பேர் பார்த்து கொண்டிருந்தது. EPS 95 போடப்பட்டதற்கு பிறகு 8000, 10,000 மாறியது. ஆனால் அதிலிருந்து இன்று வரை ஒரு பைசா கூட எடுக்கவில்லை. நான் அப்படி வந்தாலும் எடுக்க மாட்டேன். அதை மக்களுக்காகத்தான் செலவிடுவேன் என்பதை நான் பலமுறை சொல்லியிருக்கேன். இப்போவும் நான் சொல்கிறேன், இந்த ஒரு காணொளி, this particular one questioning about what is the contempt of court, why the contempt of court action is not taken against EPFO, what is the problem? If EPFO has got the supreme powers, then with the folded hands we will say yes, we will accept it. EPFO is right. They have the authority, they have the wisdom, they have intelligence, they have knowledge.
They have everything in their hands. If the government of India says, if the Supreme Court judges says, if the EPFO is individually, they are forming their own rules and regulations and they are ready to act on their own, then what is the meaning of contempt of court? People should have the faith on the court system. Judiciary system, people should have the faith. If the judiciary system fails, the democracy derails. நம்மளுடைய சுதந்திர நாடு வழி தடுமாறி போய்கொண்டிருக்கிறது என்பதை இந்த காணொளி மக்களுக்காக போய் சேர வேண்டும். மக்களை தயவு செய்து இதை பகிருங்கள். உங்களுக்காக அடுத்த காணொளியில் நிச்சயமாக நல்ல செய்தியோடு வருவேன். இதை நம்முடைய அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் நீதித்துறையும் மற்றவர்களும் பார்ப்பார்கள், கேட்பார்கள், என்னுடைய ஆதங்கத்தை புரிந்து கொள்வார்கள், மக்களுடைய எண்ண ஓட்டங்களை நிச்சயமாக தெரிந்து புரிந்து அதற்கு ஏற்றாற்போல் ஒரு நல்ல முடிவுகளை தெரிவிப்பார்கள். 1/9/2014 முன்பு இருந்தவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைத்து பழைய சர்க்குலரில் என்ன ஃபார்முலாவில் போட்டிருந்தாங்களோ அதே ஃபார்முலாவில் தான் கண்டினியூ பண்ணணும். திருப்பி ஒரு லிட்டிகேஷனுக்கு உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளையும் வைத்து நிறைவு செய்கிறேன். வணக்கம்.